கஷ்டப்பட்டு இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. வெறும் மண்ணை போட்டு கரைச்சி ஊற்றி வச்சுருக்காங்க. பெரிய மழை அடிச்சேன்னா இந்த கல் இழுத்து போயிடும். திடீரென யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவமனைக்கு போக முடியாது. பிரசவ வலியால் துடிக்கும் பெண்ணிற்கு அவசர சிகிச்சை அளிக்க முடியாத வகையில் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவில் கண் துடைப்பு நாடகமாக போடப்பட்ட சாலையின் அவலத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எழில் கொஞ்சம் இயற்கை அழகை கொண்டுள்ள மலைப்பகுதிதான் தேனி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி. இதன் இயற்கை அழகை ரசிக்கவும் மலையேற்ற பயிற்சி பெறவும் இயற்கை ஆர்வலர்கள் வருவதுண்டு. சுற்றுலா பயணிகளையும் இயற்கை ஆர்வலர்களையும் கவர்ந்த குரங்கணி மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைப்பதில்லை என்பதே உண்மை. குரங்கணியில் உள்ள மூதுவார்குடி மலை கிராமத்தில் மட்டும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. காபி பழத் தோட்டங்களில் வேலை செய்து வாழ்ந்து வரும் இந்த மக்கள் 60 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மலை உச்சியில் இருக்கும் இவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்றாலோ, யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ அல்லது பிரசவ வலி ஏற்பட்டாலோ சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கரடு முரடாக இருக்கும் மலைப்பாதையை கடந்துதான் வர வேண்டும். இதனால் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழப்பும், உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் இறக்கும் நிலையும் நிலவுகிறது. எனவே மலைப்பகுதியில் சாலை அமைக்க கோரி மலை கிராம மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். அதனால் போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் மூதுவார்குடியில் சாலை அமைக்க 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலை உச்சியிலிருந்து கீழே செல்ல 2.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சாலை அமைக்கிறோம் என்ற பெயரில் கண் துடைப்புக்காக பாறை கற்களை அடுக்கி வைத்து அதன் மேல் சிமெண்ட் கலந்த மணலை நிரப்பிவிட்டு இதுதான் சாலை என கணக்கு காட்டியுள்ளனர். எத்தனையோ வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வர்றவகிட்டெல்லாம் எழுதி கொடுத்து இப்போ கஷ்டப்பட்டு இந்த ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டு கொடுத்துருந்தாலும் நமக்கு பிரோசனம் இல்லாத மாதிரி வெறும் மண்ணை போட்டு கரைச்சி ஊற்றி வச்சுருக்காங்க. இந்த ரோடு இல்லாமல் என்ன கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் உடம்புக்கு முடியலன்னா தூக்கிட்டு தான் போகணும். நம்ம யாரும் எது இடையில ஏதோ இறந்துட்டாலும் கூடயும் நம்ம தூக்கிட்டு தான் போகணும். 1.5 கோடி ரூபாய் நிதியில் வெறும் கற்களை மட்டும் அடுக்கி வைத்து அதில் மணலை நிரப்பி அதற்கு சாலை என பெயரிட்டுள்ளதால் இந்த சாலை எப்பொழுது வேண்டுமானாலும் பெயர்ந்துவிடும் என்கின்றனர் மலைவாழ் மக்கள். மலைக்கு பெரிய மழை வந்தா ஒரு கல் இலகிருச்சுன்னா ரோடு தாங்காது. அதுக்கு மேலேயும் கான்கிரீட் போட்டாங்கன்னா நல்லா ரோடு தாங்க நிற்கும். இப்போ எப்படி போட்டிருக்காங்க? இப்போ கல் பதிச்சுட்டு அதுக்கு மேல சிமெண்ட் லேசா மணலும் போட்டு பூசிட்டு போறாங்க. அதுக்கு மேல கான்கிரீட் வந்துச்சுன்னா ரோடு ரொம்ப காலத்துக்கு தாங்கும். மழைக்காலங்களில் மணல் அரித்து சென்றால் கற்கள் பெயர்ந்து சாலை மோசமாகிவிடும் என கூறும் கிராம மக்கள் கான்கிரீட் சாலைகளை போட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கல் போட்டிருக்காங்க. அந்த சைடில் கலவையை கொடுத்து மேலே ஒரு 4-5 காங்கிரீட்டை போட்டாச்சே இந்த காங்கிரீட் கல் நிற்கும். இல்லைன்னு பெரிய மழை அடிச்சேன்னா இந்த கல் இழுத்து போயிடும். பெரிய மழை இந்த வருஷம் கிடையாது. பெரிய மழை பெஞ்சேன்னா இந்த கல் அடிச்சு கொண்டு போயிடும். அந்தந்த இடத்துல தண்ணியை கழிச்சு விட்டுருக்காங்க. எங்கேயோ ஒரு இதில் கழிச்சு விட்டுருக்காங்க. அந்த தண்ணி போற வழி மேலே ஒரு கல் பிடிக்கான எல்லா கல்லையும் பிடிக்கிட்டு போயிடும். சாலை என்ற பெயரில் நடந்த இந்த கண் துடைப்பு நாடகம் பற்றி போடிநாயக்கனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கேட்டபோது தரமான முறையில்தான் சாலை போடப்பட்டதாக அப்பட்டமான பொய்யை கூறியுள்ளனர். மேலும் சாலையின் இருபுறமும் வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் சாலையோரும் கற்களை பதிக்கவில்லை என்றும் அதற்கு விளக்கமும் கொடுத்துள்ளனர். இப்படி சொன்னதால் சாலை செல்லும் இடம் யாருக்கு சொந்தம் என பார்த்ததில் அது வனத்துறைக்கு சொந்தமான இடம் இல்லை என்றும் தனியாருக்கு சொந்தமான இடமாக இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அந்த தனியாரும் சாலை அமைக்க தனது இடத்தை தருவதாக கூறியுள்ளார். அப்படி இருந்தும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் தனது அலட்சியத்தால் தரமற்ற சாலையை போட்டுள்ளது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கிறது.
அரை நூற்றாண்டாக சாலை இல்லாமல் பல உயிர்களை காவு கொடுத்து விட்டோம் என கண்ணீர் வடிக்கும் மலை கிராம மக்கள் இனியும் உயிர் பலி நடப்பதை தடுக்க தரமான சிமெண்ட் சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஆர். பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.